பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, அவையில் பணியாற்றும் பணியாளர்களே, காவலர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம்ல எனக்கு பேச கொடுத்திருக்கீங்க. எல்லாரும் இங்க பசியில டயர்டா இருக்காங்க. சோ என்னுடைய பேச்சு நான் ரொம்ப சுருக்கமா பேசுறேன். மானிய கோரிக்கை வரும்போது நான் விரிவாக பேசுகிறேன். இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு அதுக்கு எல்லா விட முக்கியமா இன்னைக்கு உலக கதர் தினம். அந்த கதர் தினம் இன்றைக்கு நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போராடிய சுதேசியை கொண்டு வந்த நம்மளுடைய தந்தை காந்தியடிகளுக்கு இந்த நாளிலே நினைவு கூறுவோம். கதர் ஆடைகள் என்பது இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உரிய பாரம்பரியமான உடை. அவையில் இருக்கும் அனைத்து சகோதரர்களையும் நான் பார்க்கிறேன். எல்லாரும் கதர் உடித்து எப்பொழுதும் ஒரு சிறந்த உதாரணங்களாக தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் எடுத்துக்காட்டாக விளங்குறீங்க. இவை எல்லாவற்றுக்கும் முக்கியமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உச்ச நட்சத்திரமாக இருந்த காலத்திலே இருந்தே தன் வாழ்நாள் முழுவதும் கதராடைகளை உடுத்துவதையே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். அவர் பல இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த கதர் உடையை தமிழுடைய தமிழகத்தின் பாரம்பரிய உடையா அலைமுறைமை எப்பவும் ஒரு கலாச்சார உடையாக பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல நான் சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும், நான் வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும், விருதகிரீஸ்வரருக்கும், எங்கள் கழக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம பேச வேண்டியது பட்ஜெட் குறித்த அந்த பதில் நாம் சொல்லணும். இன்னைக்கு 2 பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. ஒன்று ஜெனரல் பட்ஜெட், இன்னொன்னு வேளாண் பட்ஜெட். அப்படி பார்க்கும்போது பொது பட்ஜெட்ல முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. எல்லாரும் சொல்றது போல போன்ற ஆட்சியில வந்த திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, என்ன பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்பும், மக்கள் வரவேற்கும் திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது பேர் மாற்றீங்களா இல்லையா அது வேற. பட் அந்த திட்டங்கள் மக்களுக்காக தொடரப்படணும். ஏன்னா இது மக்கள் வரி பணத்துல நடக்குது. இந்த சட்டசபையிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பில இருந்து எல்லாமே மக்கள் வரி பணத்தில அறிவிப்பவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டும், அது எந்த ஆட்சியில் இருந்தாலும். அதே போல இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியில மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று டே 1ல இருந்து இந்த அவையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவைத்தலைவர் அவர்களுக்கும் அது தெரியும். இது இன்றைய பிரச்சனை இல்லை, நீண்ட நெடிய ஒரு கோரிக்கை. அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம், நானும் என் தொகுதி மக்களும். ஏன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கினாதான் ஒரு மாவட்டமா அறிவிக்க முடியும். ஆனால் இன்று அறிவிக்கவில்லை, வெகு விரைவில் அறிவிப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்திலும் நெல் மணிகள் அறுவடை செய்யப்பட்டு திறந்த வெளியிலே கிடக்கு. அதையெல்லாம் கிடங்குகளில் பத்திரப்படுத்துங்கள் என்பதை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கல. நான் சார்ந்த விருதாச்சலம் தொகுதியில பல்வேறு ஒன்றியங்களில் இருக்கின்ற கிராமங்கள் காத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர், இது ஜஸ்ட் ஒரு 5 கிராமங்களை சொல்றேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பல லட்சம் நெல் கதிர்கள் திறந்த வெளியில இன்னைக்கு இருக்கு. அது எல்லாம் மழையில் நினைந்து இன்னைக்கு முளை விடுகின்ற நிலையில இருக்கு. அதை நிச்சயமாக துறை சார்ந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கவனத்திலே கொண்டு அதற்கான இடத்தை ஒதுக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா அதை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையில் விவசாயியா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எனவே அதை தயவு செய்து நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏற்று கூலி, இறக்கு கூலி, மற்ற கூலிகள் எல்லாம் கொடுத்து அவங்க செய்யற அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு நஷ்டத்துல தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என் வார்த்தை மாற்று கிடையாது. இதுல டிபிசி தளவாட பொருட்கள், சாக்கு முட்டைகள், அதே போல சணல்கள் கூட இல்லாம நம்மளுடைய விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதையும் இந்த அரசாங்கத்தினுடைய நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அவைத்தலைவர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனடியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்சியர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் 2-3 நாளிலேயே அந்த நெல்லை நெல் கொள்முதல் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆட்சி புதிய ஆட்சி என்பதனாலோ என்னவோ இன்னும் பல நாட்கள் ஆகி கூட அந்த நெல்களை இன்னும் கிடங்குகளுக்கு கொண்டு போக முடியல. நெல் கொள்முதல் செய்ய முடியாததுனால பல லட்சம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது உண்மை. அதனால் உடனடியாக நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இங்க இருக்கின்ற வேளாண் பட்ஜெட்டை படைத்த வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்த அவர் தொகுதியிலேயே 15 நாட்கள் 30 நாட்களுக்கு மேல் நெல் இன்றளவும் அந்த கொள்முதல் செய்யப்படாததால நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அதே மாதிரி நாம மத்த ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்கிறோம், நாம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும். இந்த டே 1 நான் பதிவு வச்சேன். இப்ப இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் டேம்ஸ் ஃபுல்லா ஆகுது, எல்லா இடத்துலயும் கரை புரண்டு ஓடுது. ஒகேனக்கல்ல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதை சரியாக நம்ம ஆட்சி பயன்படுத்திக்கணும். இப்ப தூர்வாருங்க, இப்ப தடுப்பணைகளை கட்டுங்க, வருகின்ற மழையை சேவியுங்கள், வீணாக கடலில் கலப்பதை தடுங்கள். நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக யாரிடமும் கையேந்தாத நிலையை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இல்ல, இருந்தாலும் அவருக்கு இது போகும். இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க எல்லாரும் பேசுறத நான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவை இன்னைக்கு அமைச்சர்கள் ஏற்கனவே அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த அவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இதுதான் அவங்க சொல்வது. ஆனா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து பேசுறோம். அப்பதான் எம்பிக்களுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு அப்படின்னு வருது. அது வர்றாங்களா இல்லையா என்பது தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். நாங்க ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும் இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணா, அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும் மேகதாதுக்காகவும் காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க, சுருக்கமா முடிங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா பேசும், உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ், அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். எப்பவுமே என்ன டாபிக் அதை தான் நான் பேசுவேன், பக்கமா வாசிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்த விவசாயிகள் மக்கள் எதிர்பார்த்தது விவசாயிகளினுடைய கடன் முழுமையாக தள்ளப்படும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படவில்லை என்பது ஏமாற்றமாக இருக்கு. ஏன்னா எல்னினோ
தண்ணி இல்ல, சம்பா குருவை எல்லாம் முடிஞ்சு இன்னும் பயிர் பண்ண முடியாத நிலையில விவசாயிகள் இருக்காங்க. இந்த நிலையில் முழு கடன் தள்ளுபடி இல்லை என்பது அனைவருக்கும் ஒரு ஏமாற்றம். நிச்சயம் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க நாம எல்லாருமே இப்ப என்ன பேசணும்னா, கடன் வாங்குறத பத்தியே தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், ஒரு தலையின் மீதும் 1,28,800 ரூபாய் கடன் தமிழ்நாட்டில் இருக்கு. மோர் தென் 10 lakhs crores இன்னைக்கு தமிழ்நாடு கடன்ல இருக்கு. இது ஏற்கனவே இருந்த ஆட்சியில இருந்து வந்தது என்பதை பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, எல்லாமே கேட்டோம். இது கடன் நம்ம கடனை பத்தி பேசுறோம். இது யார் மேலயுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸ எப்படி கடன் வாங்கி கணக்கு போடணும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி பக்கத்துல கடன் வாங்கணும், இது எப்படி சால்வ் பண்ணணும்னே நம்மளுக்கு சொன்னதுனாலே என்னவோ இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நம் தமிழ்நாடு கடன்லயே போயிட்டு இருக்கு. ஆனால் இதே ஜப்பான் போன்ற நாட்டுல பாத்தீங்கன்னா எப்படி கடன் வாங்கி அந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களாம். அதுக்குள்ளேயே சால்வ் பண்ணி கடனே வாங்காத ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல அங்க பயிற்சி பண்றாங்க. சோ உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, கொஞ்சம் கடன் வாங்காம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு காவேரியில இருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு இங்க எதுவும் பெருமைப்படுறது மாதிரி இல்ல. வெறும் உபரி வாட்டர் தான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. காவேரி நமது உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை. இதை யாரும் மாற்ற முடியாது. மேகதாது வருமா வராதா, காவேரியில தண்ணி திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, 150 ஆண்டு காலமா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பிரயோஜனம், என்ன தீர்வு? கொடுத்துதான் ஆகணும். நீங்க அமைச்சர் அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் உங்க பின்னாடி நிப்பாங்க. விவசாயிகளுக்காக, நிச்சயமாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ டேக் ஸ்ட்ராங் டிசிஷன். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவேரியில எங்களுக்கான உரிமை தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது எப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போனோம். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. போனோம், போய் பேசினாதான் ஒரு தீர்வு வரும். நான் கூப்பிட்டு வரலன்னு அவர் ஈஸியா சொல்லியிருப்பார். பட் அதுவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் வர வேணாம். இதைத்தான் நான் இன்னைக்கு ஒகேனக்கல்ல கூட நான் பேசினேன். ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம், சாரி பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார். பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றார், பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எந்த இயற்கையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அடம் போன ஃபுல் ஆயிடுச்சு, இல்லன்னா டேம் உடையணும்னு திறந்து விடுறாங்க, இல்லன்னா திறக்க மாட்டாங்க. உங்க உபரி வாட்டர் எங்களுக்கு வேணாம், எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். அதனால பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் சமம், இயற்கை அனைவருக்கும் சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க 717 மதுபான கடைகளை பத்தி பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஏன் தொகுதியில கூட அது மூடப்படவில்லை என்பதை உங்க கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போல கேப்டன் அவர்கள் 45 ஆண்டு காலம் வாழ்ந்த சாலி கிராமம்,
முதல்வர் அவர்களும் எங்க வீட்டு பக்கத்துல அதே சாலி கிராமத்துல தான் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அங்க விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு நான் கொண்டு செல்லணும்னு விரும்புறேன். இது விருகம்பாக்கம் தொகுதி மக்கள் நாங்க பல ஆண்டுகள் அங்க வாழ்வதனால என்னிடம் வந்து முறையிட்டது. இன்றைக்கு ஜெயகோபால் கரோடியா பள்ளிக்கூடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு மதுபான கடை நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விருகம்பாக்கம் எம்எல்ஏ அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் சொல்லை செயலாக காட்டி இந்த அரசு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கடைசியா நான் முடிக்கும் போது இது அவைத் தலைவருக்கான நான் பேசுறது ஸ்ட்ரெயிட்டா, இது என்னுடைய சஜஷன் தான். நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் அது உங்கள் பிரியம். நான் பதிய வச்சுட்டே ஆரம்பிக்கிறேன். இங்க நாம அவைக்கு வந்ததுல இருந்து நான் சொன்னது ஒரு விஷயம். அது இப்போ நம்ம போய் நோட்ல தான் கையெழுத்து போடுறோம். இப்போ எங்கேயோ டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. நீங்க அவையில் வரும் மெம்பர்ஸ் கையெழுத்து போடாம பயோமெட்ரிக் சிஸ்டம்ல லேட்டஸ்டா நீங்க அதை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடைய போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லமா நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, மூன்றாவது ஒரு விஷயமாக, எல்லாரும் வெளியே போறோம், வரோம், ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 5 கேமராமேன் மட்டும் நான் பாக்குறேன், நின்ன இடத்துலயே அப்படியே நிக்கிறாங்க. ஒரு இயற்கை உபாதைக்கோ ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் நீங்க ஒரு கர்ட்டசியா எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் என்னுடைய உரையை சொல்லி, நிச்சயமாக அனைவருக்கும் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக அமையணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நாம வந்தோடனே இரங்கல் தீர்மானம் நம்ம வாசிச்சீங்க, அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு அதோடு கூட இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால், அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும். அவர் மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற புகைப்படங்களில் இருக்கின்ற எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுடைய நினைவு நாளில் இந்த சிறப்புமிக்க அவையில அவர்களுடைய நினைவு நாளை நாம் நினைவு கூறும்போது இந்த அவைக்கும் ஒரு மாண்பு, மரியாதை, அந்த தலைவர்களுக்கும் ஒரு மரியாதை, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு மரியாதை, மக்களுக்கும் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்ன இந்த பயோமெட்ரிக் ஏற்கனவே ஆயில் உள்ளது, விரைவில் அது அமல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்றீங்களா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியார் அவர்கள் பேசுகிற போது தண்ணீர் பாட்டில் கொடுக்க சொன்னேன். ஓபிஎஸ் அவர்கள் தடை போட்டு விட்டார்கள். நான் தடை போடவில்லை, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு